சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மற்றும் நிதிநிலை அறிக்கை கூட்டத்திலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சேலம் மாநகராட்சி மன்ற இயல்பு கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக எதிர்க்கட்சி தலைவரான யாதவமூர்த்தி பேசும்போது, மாநகராட்சி பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டங்கள் நிறைவேற்றப்படாத இடங்களில் கூட அதற்காக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறினார். அப்பொழுது அதிமுக உறுப்பினர்களுக்கும் திமுக உறுப்பினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்தனர். இதனைத் தொடர்ந்து மதியம் 2025-26 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டங்கள் அடங்கிய நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டது. கூட்டத்தில் பேசிய மாநகராட்சி அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் யாதவமூர்த்தி, நிதிநிலை அறிக்கையில் பொதுமக்களுக்கு சிறிதும் தொடர்பில்லாத திட்டங்களை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், பொதுமக்கள் மீது வரி சுமை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பெரிய திட்டங்கள் மூலம் மாநகராட்சிக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் முடக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் நிதிநிலை அறிக்கையில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அப்பொழுது திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் மாமன்ற கூட்டத்திற்குள் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து நிதிநிலை அறிக்கையை கிழித்தெறிந்துவிட்டு அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்தனர். 1000 கோடி ரூபாய் திட்டத்தை இந்த நாட்டுக்கு கொடுத்த அண்ணன் எடப்பாடியார் சேலம் மாநகராட்சிக்கு கொடுத்து அந்த கட்டடங்கள்லாம் வானுடைய அளவில் வளர்ந்து நிற்கிற போதும் அந்த கட்டடங்களை எல்லாம் வாடகைக்கு விட முடியாம வரி வருவாயை இழப்பீடு செய்கின்ற இந்த மாநகராட்சி வரவு செலவு திட்டத்தை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெளிநடப்பு செய்கிறோம், கண்டிக்கிறோம்.